ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி காய்கறிகளை வச்சு சூப்பரான மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெந்தயம் பொரிய விடலாம். முடிஞ்சளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே கொஞ்சமாக கடுகுளுந்த பருப்பையும் சேர்த்து பொரிய விட்டுடலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்காக 4-5 பச்சை மிளகாவையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் ஓரளவு வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். நம்ம இதுக்கு புளியும் சேர்க்கணும், அதனால் தக்காளியை கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். இது கூடவே நம்ம காய்கறிகளை சேர்த்துடலாம். 1 கப் அளவு முருங்கைக்காய், 1 கப் அளவு உருளைக்கிழங்கு, 1 கப் அளவு கத்திரிக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வெங்காயம் காய் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கட்டும். அதனால் தக்காளி வெங்காயம் ஓரளவு வதங்கினா போதும். பாருங்கள், எல்லாமே சேர்த்து ஓரளவு வதங்கிடுச்சு. இதில் நம்ம மசாலா எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. காய் நல்லா வதங்கினதும் லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சிட்டு சேர்த்துடலாம். காய் நல்லா வேகணும், அதனால் இது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். மசாலா பொருட்கள் எதுவும் நம்ம சேர்க்க வேணாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கோம். மூடி போட்டு மூடிட்டு வெயிட் பண்ணுவோம். நல்லா கொதி வந்து காய் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. அவ்வளோதான், ஈஸியான மண்டி ரெடி ஆயிடுச்சு. தயிர் சாதம், சாம்பார் சாதம், இது கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். இது மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். குறைவான நேரத்திலேயே சூப்பரான டிஷ் ரெடி பண்ணிடலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.